ஓம் சாந்தி. 9/3/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். ஆகையால் உங்களது பழைய சரீரத்திலிருந்தும் பழைய உலகிலிருந்தும் பற்றற்றிருங்கள். உங்கள் பேட்டரியை நீங்கள் சக்தி சார்ஜ் ஓட்டுவதற்கு யோக சூலையில் அமர்ந்திடுங்கள். கேள்வி: எக்குழந்தைகள் யோகத்தின் மூலம் தந்தையிடமிருந்து கரண்டை முழுமையாக பெறுகின்றார்கள்? பதில்: வெளியில் அலைந்து திரியாத புத்தியை கொண்டவர்கள். தம்மை ஆத்மாக்கள் என்று கருதி தந்தையை நினைவு செய்கின்றவர்கள் தந்தையிடமிருந்து சக்தியை பெறுகின்றார்கள். பாபா அத்தகைய குழந்தைகளுக்கு சாகாஷ் ஒளி சக்தியையும் வலிமையையும் கொடுக்கின்றார். தந்தை கொடுக்கின்ற கரண்டை ஈர்த்துக்கொள்ள வேண்டியது குழந்தைகளின் கடமையாகும். ஏனெனில் இக்கரண்டினால் மாத்திரமே உங்கள் ஆத்மாவின் பேட்டரிகள் சக்தி ஊட்டப்பட முடியும். அப்பொழுதே நீங்கள் வலிமை பெற்று உங்கள் பாவங்கள் அழியும். இதுவே யோக அக்னி என்று அழைக்கப்படுகின்றது. இதனை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. இனிய குழந்தைகளே, கடவுள் பேசுகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது உங்கள் வீட்டையும் நினைவு செய்ய வேண்டும். தந்தை மாத்திரமே உங்கள் வீட்டை பற்றியும் ராஜ்யத்தை பற்றியும் கூறுகின்றார். ஆத்மாக்களின் வீடு எங்குள்ளது என்பதை பற்றியும் ஆத்மா என்றால் என்னவென்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். தந்தை உங்களுக்கு கற்பிப்பதற்காக வந்துள்ளார் என்பதையும் தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். தந்தை எங்கிருந்து வருகின்றார்? பரந்தாமத்திலிருந்தாகும். தூய உலகை ஸ்தாபிப்பதற்காக அவர் தூய உலகிலிருந்து வருகின்றார் என்றில்லை. இல்லை, தந்தை கூறுகின்றார், நான் சத்திய யுகமாகிய தூய உலகிலிருந்து வரவில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் பாகத்தை நடிப்பதற்காக எந்த வீட்டிலிருந்து வந்தீர்களோ அவ்வீட்டிலிருந்தே நானும் வந்துள்ளேன். நாடகத்தின் திட்டத்திற்கு ஏற்ப நான் 5000 வருடங்களுக்கு ஒருமுறை வருகின்றேன். நான் பரந்தாமமான வீட்டில் வசிக்கின்றேன். அருகிலுள்ள ஒரு நகரத்திலிருந்து வந்ததைப் போன்று தந்தை மிகவும் எளிமையாகவே விளங்கப்படுத்துகின்றார். அவர் கூறுகின்றார், நாடகத்தின் திட்டத்திற்கு ஏற்ப நீங்கள் உங்கள் பாகத்தை நடிக்க வந்ததைப் போன்றே நானும் அங்கிருந்தே எனது பாகத்தை நடிக்க வந்துள்ளேன். நான் ஞானம் நிறைந்தவன் ஆவேன். நாடகத்திற்கு ஏற்ப எனக்கு இவ்விஷயங்கள் அனைத்தும் தெரியும். கல்பம் கல்பமாக நீங்கள் காமச்சிதையில் அமர்ந்ததனால் முழுமையாக அவலட்சணம் ஆகிய பின்னர் நான் உங்களுக்கு இதே விஷயங்களையே கூறுகின்றேன். மக்களுக்கு தீக்காயம் ஏற்பட்டால் அவர்கள் முற்றாக அவலட்சணம் ஆகுகின்றார்கள். நீங்களும் அவலட்சணம் ஆகியுள்ளீர்கள். நீங்கள் சதோ பிரதானாக இருந்தபோது உங்களுக்கிருந்த சக்தியை நீங்கள் இப்பொழுது முற்றாக இழந்துள்ளீர்கள். ஆத்மாவின் பேட்டரி முற்றாக சக்தியை இழந்துவிட அனுமதிக்க கூடாது. அவ்வாறாயின் இயந்திரம் இயங்காது நின்றுவிடும். இப்பொழுது அனைவரது பேட்டரியும் சக்தி இழந்துள்ள காலமாகும். ஆகையால் தந்தை கூறுகின்றார், நாடகத்திற்கு ஏற்ப ஆதி சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்களின் பேட்டரியை சக்தியூட்டவே நான் இப்பொழுது வந்துள்ளேன். உங்கள் பேட்டரிகள் நிச்சயமாக சக்தியூட்டப்படும். எனினும் ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் இங்கு வருவதால் மாத்திரம் அது மீண்டும்
சக்தியூட்டப்பட முடியாது. இல்லை, நீங்கள் நடந்து உலாவும் போதும் நினைவில் நிலைத்திருப்பதன் மூலமே பேட்டரி சக்தியூட்டப்பட வேண்டும். முன்னர் ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாகவும் சதோபிரதானாகவும் இருந்தீர்கள். நீங்கள் உண்மையான தங்கமாகவும் உண்மையான ஆபரணங்களாகவும் இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் தமோபிரதான் ஆகியுள்ளீர்கள். ஆத்மாக்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை சதோபிரதான் ஆகும்போது தூய சரீரத்தை பெறுவார்கள். உங்களை தூய்மையாக்கவுள்ள இது மிகவும் இலகுவானதொரு சூளையாகும். நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். நீங்கள் நினைவு செய்யாது விட்டால் உங்களால் அந்தளவிற்கு தூய்மையாக முடியாது. இது தீர்வு காலம் என்பதால் உங்கள் கர்ம கணக்கையும் நீங்கள் தீர்க்க வேண்டும். அனைவரும் வீடு திரும்ப வேண்டும். வீட்டின் நினைவு உங்கள் புத்தியில் உள்ளது. அது வேறு எவரது புத்தியிலும் இல்லை. அவர்கள் பிரம்ம தத்துவத்தை கடவுள் என்று கருதுகின்றார்கள். அதனை அவர்கள் வீடென்று கருதுவதில்லை. நீங்கள் இந்த எல்லையற்ற நாடகத்தின் நடிகர்கள் ஆவீர்கள். அத்துடன் நீங்கள் நாடகத்தையும் மிக தெளிவாக அறிந்துள்ளீர்கள். 84 பிறவிகளின் சக்கரம் இப்பொழுது முடிவடைகின்றது என்று தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். ஆத்மாக்கள் தூய்மையற்றவர்கள் ஆகியதாலேயே அவர்கள் தம்மை தூய்மையாக்கி வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று பாபாவை கூவி அழைக்கின்றார்கள். இல்லாவிடின் உங்களால் வீடு திரும்ப முடியாது. தந்தை இங்கமர்ந்திருந்து இவ்விஷயங்கள் அனைத்தையும் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் இதனை புரிந்து கொண்டிருப்பதாலேயே நீங்கள் அவரை தாயும் தந்தையும் என்று அழைக்கின்றீர்கள். நீங்கள் அவரை ஆசிரியர் என்றும் அழைக்கின்றீர்கள். மக்கள் கிருஷ்ணரை ஆசிரியர் என்று கருதுகின்றார்கள். கிருஷ்ணருமே சத்திய யுகத்தில் கற்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். கிருஷ்ணர் எவருக்கும் ஆசிரியர் ஆகுவதோ அல்லது அவர் கற்று ஆசிரியர் ஆகுகின்றார் என்றோ இல்லை. அவ்வாறு ஆகுவதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் கிருஷ்ணரின் குழந்தை பருவத்திலிருந்து அவர் முதிர்ச்சி அடையும் வரையுள்ள கதையை அறிந்துள்ளீர்கள். கிருஷ்ணரை மக்கள் கடவுள் என்று கருதி அவர்கள் கூறுகின்றார்கள், நான் எங்கும் கிருஷ்ணரையே பார்க்கின்றேன். ராமரின் பக்தர்கள் கூறுகின்றார்கள், நான் எங்கு பார்த்தாலும் ராமரையே பார்க்கின்றேன். பக்தியின் இழை தலை கீழாக உள்ளது. இப்பொழுது பாரதத்தின் பிரசித்தி பெற்ற புராதன யோகமும் ஞானமும் உங்களுக்கு தெரியும். மக்களுக்கு எதுவுமே தெரியாது. ஞானக் கடலான தந்தை உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பதனால் நீங்களும் மாஸ்டர் ஞானக்கடல் ஆகுகின்றீர்கள். எவ்வாறாயினும் இது உங்கள் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாகவே உள்ளது. உங்களை கடல் என்றா அல்லது நதி என்றா அழைக்க வேண்டும்? நீங்கள் ஞான கங்கையாவீர்கள். இதனையிட்டும் மக்கள் குழப்பமடைகின்றார்கள். மாஸ்டர் ஞானக்கடல் என்று கூறுவது முற்றிலும் சரியாகும். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். இதில் ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடு இல்லை. ஆத்மாக்கள் ஆகிய நீங்கள் உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். ஆகையாலேயே தந்தை கூறுகின்றார், ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். பரமாத்மாவான நான் ஞானக் கடலாக இருப்பதைப் போன்றே நீங்களும் ஞானக் கடல்கள் ஆவீர்கள். நான் பரமாத்மாவான பரம தந்தை ஆவேன். எனது கடமை அனைத்திலும் மிக உயர்ந்ததாகும். ஓர் அரசனுக்கும் அரசிக்கும் மிகவும் உயர்ந்ததோர் கடமை உண்டு. உங்களுக்கு உயர்ந்ததோர் கடமை உண்டு.
இங்கே ஆத்மாக்களாகிய நீங்கள் கற்கின்றீர்கள் என்பதை புரிந்துள்ளீர்கள். பரமாத்மா உங்களுக்கு கற்பிக்கின்றார். ஆகவே ஆத்ம உணர்வுடையவர் ஆகுவீர்களாக. நீங்கள் அனைவரும் சகோதரர்களாகுகின்றீர்கள். தந்தை அதிகளவு முயற்சி செய்கின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது ஞானத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் அங்கே செல்லும் போது உங்கள் வெகுமதி தொடர்ந்திருக்கும். அங்கே அனைவரும் சகோதரத்துவ அன்பை கொண்டிருக்கின்றார்கள். இங்கும் மிகவும் நல்லதோர் சகோதரத்துவ அன்பிருக்க வேண்டும். நீங்கள் சிலருக்கு மதிப்பளித்து சிலருக்கு மதிப்பளிக்காதிருத்தல் என்றிருக்கக் கூடாது. இந்துக்களும் இஸ்லாமியரும் சகோதரர்கள் என்று மக்கள் கூறிய போதிலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் அந்த மதிப்பை அளிப்பதில்லை. நீங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்றல்லாது சகோதரர்கள் என்பதே மிக சரியாகும். இதுவே சகோதரத்துவம் ஆகும். ஆத்மாக்கள் தமது பாகத்தை நடிக்கவே இங்கே வருகின்றார்கள். அங்கும் நீங்கள் சகோதரர்களாகவே வாழ்கின்றீர்கள். அந்த வீட்டிலும் நீங்கள் நிச்சயமாக சகோதரர்களாகவே வாழ்கின்றீர்கள். இந்த சகோதர சகோதரிகள் என்ற ஆடையும் உணர்வும் இங்கேயே துறக்கப்பட வேண்டும். தந்தை மாத்திரமே சகோதரத்துவத்திற்கான ஞானத்தை கொடுக்கின்றார். ஆத்மாக்கள் நெற்றியின் நடுவில் வசிக்கின்றார்கள். உங்கள் பார்வையை நீங்கள் செலுத்த வேண்டிய இடம் அதுவேயாகும். ஆத்மாவாகிய நான் இங்கே சரீரம் என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்துள்ளேன். இதுவே அழியாத சிம்மாசனமான ஆத்மாவின் சிம்மாசனமாகும். ஆத்மாவிற்கு என்றுமே மரணம் வருவதில்லை. அனைவரது சிம்மாசனமும் நெற்றியின் நடுவில் உள்ளது. அமரத்துவமான ஓர் ஆத்மா இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்துள்ளார். இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய மிகவும் ஆழமானதொரு விஷயமாகும். ஓர் ஆத்மா ஒரு குழந்தையின் சரீரத்தில் பிரவேசிக்கும் போது அவர் நெற்றியின் நடுவிலே அமர்கின்றார். அந்த சிறிய சிம்மாசனம் பின்னர் வளர்கின்றது. இங்கே ஆத்மாக்கள் கருப்பையில் வேதனைப்பட வேண்டியுள்ளது. பின்னர் அவர்கள் வருந்தி தாம் மீண்டும் ஒரு முறை பாவம் நிறைந்தவர் ஆக மாட்டோம் என்று சத்தியம் செய்கின்றார்கள். ஆனால் உண்மையில் அரை கல்பத்திற்கு ஆத்மாக்கள் பாவம் நிறைந்தவர் ஆகுகின்றார்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது தந்தையினால் தூய்மையாகுகின்றீர்கள். நீங்கள் உங்களிடம் உள்ள மனம், சரீரம், செல்வம் அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைக்கின்றீர்கள். எவருக்குமே அத்தகைய பெரியதோர் தானத்தை எவ்வாறு செய்வது என்பது தெரியாது. இவை புரிந்து கொள்ளப்பட வேண்டிய சூட்சுமமான விஷயமாகும். பாரதம் அனாதியான இடமாகும். ஏனைய இடங்கள் அனைத்தும் அழிய உள்ளன. இது நாடகத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதாகும். இது உங்கள் புத்தியில் மாத்திரமே உள்ளது. உலகில் உள்ள வேறு எவருக்கும் இது தெரியாது. இந்த ஞானத்தை மீட்டுப் பார்த்தல் நல்லதாகும். ஞானமே உங்கள் வருமானத்திற்கான வழியாகும். நீங்கள் இதன் மூலம் அதிகளவு வருமானத்தை ஈட்டுகின்றீர்கள். தந்தை தன்னை எவ்வாறு நினைவு செய்யலாம் என்பதற்கான ஞானத்தையும் உலக சக்கரத்தின் ஞானத்தையும் உங்களுக்கு கொடுக்கின்றார். இதற்கே முயற்சி அவசியமாகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். ஆகையாலேயே நீங்கள் பழைய உலகத்திலிருந்தும் உங்கள் பழைய சரீரத்திலிருந்தும் பற்றற்றிருக்க வேண்டும். நீங்கள் பார்க்கின்ற அனைத்துமே உங்கள் சரீரம் உட்பட அழியப் போகின்றது. நீங்கள் இப்பொழுது மாற்றம் செய்யப்பட போகின்றீர்கள். தந்தையால் மாத்திரமே உங்களுக்கு இவற்றை கூற முடியும். இது மிகவும் பெரியதோர் பரீட்சையாகும். இதனை தந்தை மாத்திரமே கற்பிக்கின்றார். இதற்கு புத்தகங்கள் போன்ற எதுவும் தேவையில்லை. தந்தையை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். தந்தை 84 பிறவி சக்கரத்தை விளங்கப்படுத்துகின்றார்.
வேறு எவருக்கும் நாடகத்தின் ஆயுட்காலம் தெரியாது. அவர்கள் அனைவரும் கார் இருளில் உள்ளார்கள். நீங்கள் இப்பொழுது விழித்தெழுந்துள்ளீர்கள். மக்கள் விழித்தெழுவதும் இல்லை. அவர்களை விழித்தெழச் செய்ய நீங்கள் அதிகளவு முயற்சி செய்கின்றீர்கள். ஆனால் கடவுள் வந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. அவர் நிச்சயமாக எவரிலாவது பிரவேசிக்க வேண்டும். மக்கள் புரிந்து கொள்வதற்கு நீங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ஆலோசனையை தந்தை உங்களுக்கு கூறுகின்றார். உங்களுக்கு அது மிகவும் இலகுவானதாயினும் நீங்கள் அனைவரும் வரிசை கிரமமாகவே உள்ளீர்கள். பாடசாலையிலும் மாணவர்கள் வரிசை கிரமமாகவே உள்ளார்கள். அவர்கள் கற்பதிலும் வரிசை கிரமமாகவே உள்ளார்கள். இக்கல்வியின் மூலம் பெரியதோர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. நீங்கள் ஒரு ஆட்சியாளர் ஆகுவதற்கு அதிகளவு முயற்சி செய்ய வேண்டும். கல்பம் கல்பமாக நீங்கள் இப்பொழுது செய்கின்ற இதே முயற்சியை செய்வீர்கள். இதுவே இறை அதிர்ஷ்ட லாபச்சீட்டு என்று அழைக்கப்படுகின்றது. பழைய உலகில் சிலர் சிறிய லாபச்சீட்டையும் சிலர் பெரிய லாபச்சீட்டையும் பெறுகின்றார்கள். இந்த லாபச்சீட்டு ஓர் ராஜ்யத்திற்கானதாகும். இங்கே ஆத்மாக்களாகிய நீங்கள் வெல்லும் லாபச்சீட்டு உங்கள் செயற்பாடுகளுக்கு ஏற்பவே கிடைக்கின்றது. சிலர் ஏழைகள் ஆகுகின்றார்கள். சிலர் செல்வந்தர் ஆகுகின்றார்கள். இந்த நேரத்திலேயே குழந்தைகளாகிய நீங்கள் முழுமையான லாபச்சீட்டை வெல்கின்றீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் செய்கின்ற முயற்சியின் அடிப்படையிலேயே அனைத்தும் உள்ளது. நினைவு செய்வதே நீங்கள் செய்கின்ற முதல் இலக்க முயற்சியாகும். நீங்கள் முதலில் யோக சக்தியினூடாக சுத்தமாக ஆக வேண்டும். நீங்கள் எந்தளவிற்கு தந்தையை நினைவு செய்கின்றீர்களோ அந்தளவிற்கு நீங்கள் ஞானத்தை கிரகித்து ஏனையோருக்கும் விளங்கப்படுத்தி பல பிரஜைகளையும் உருவாக்குகின்றீர்கள். மக்கள் எச்சமயத்தை சேர்ந்தவர்களாக இருப்பினும் நீங்கள் அவர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். நீங்கள் மேலும் முன்னேறும் பொழுது விநாசம் உங்கள் முன்னிலையில் உள்ளதை புரிந்து கொள்வீர்கள். மக்கள் விநாச காலத்தில் ஆர்வமின்மையை அதிகரித்துக் கொள்வார்கள். நீங்கள் நான் ஓர் ஆத்மா என்று கூறினால் போதும். தந்தையான கடவுள் என்று கூறுவது யார்? ஆத்மாவே கூறுகின்றார். இப்பொழுது தந்தை ஆத்மாக்களுக்கு கூறுவது, நான் உங்களை முக்தி தாமத்திற்கு அழைத்து செல்லும் வழிகாட்டி ஆகியுள்ளேன். எவ்வாறாயினும் ஆத்மாக்கள் என்றுமே அழியாதவர்கள் என்பதால் அனாதியான முக்தி மோட்சம் என்ற கேள்விக்கு இடமில்லை. ஒவ்வொருவரும் தத்தமது பாகத்தை நடிக்க வேண்டும். ஆத்மாக்கள் அனைவரும் அமரத்துவம் ஆனவர்களும் என்றுமே அழிக்க முடியாதவர்களும் ஆவார்கள். எவ்வாறாயினும் வீட்டிற்கு செல்ல வேண்டுமாயின் நீங்கள் தந்தையை நினைவு செய்தால் மாத்திரமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். அப்பொழுதே உங்களால் வீடு திரும்ப முடியும். இறுதியில் அனைவருமே வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்பதை மகத்துவமான சந்நியாசிகளும் அறிந்து கொள்வார்கள். உங்கள் செய்தி அனைவரதும் புத்தியிலும் முத்திரை குத்தப்படும். ஆகையாலேயே ஒரு புகழ் உள்ளது. ஓ கடவுளே, உங்கள் வழியும் முறையும் அற்புதமாகும். ஆகையால் அவர் நிச்சயமாக எவருக்கோ ஒருவருக்கு வழிகாட்டல்களை கொடுத்திருக்க வேண்டும். அல்லது அவற்றை தானே வைத்துக் கொண்டாரா? ஜீவன் முக்தி அவரின் வழிகாட்டலின் ஊடாகவே அருளப்படுகின்றது. எனவே அவர் நிச்சயமாக அவற்றை உங்களுக்கு கூறுகின்றார். இருப்பினும் சிலர் கூறுகின்றார்கள், உங்களுக்கு மாத்திரமே உங்கள் வழியும் முறையும் தெரியும், எங்களுக்கு தெரியாது. இவ்வாறும் ஒன்றுள்ளது. தந்தை கூறுகின்றார்,
நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் ஜீவன் முக்தியை பெறுகின்றீர்கள். பாபாவிற்கு அறிந்த அனைத்தையும் அவர் எங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் பாபாவை இனங் கண்டுள்ளீர்கள் என கூறுகின்றீர்கள். ஆனால் ஏனையவர்கள் அவரை சாதாரணமாக நினைவு செய்த பின்னர் கூறுகின்றார்கள், உங்களுக்கே உங்கள் வழியும் முறையும் தெரியும். நீங்கள் அவ்வாறு கூறுவதில்லை. இந்த ஞானம் முழுவதும் உங்கள் புத்தியில் பதியும். ஆனால் இதற்கு காலமும் எடுக்கும். இன்று வரை எவருக்கும் முழுமையடையவில்லை. நீங்கள் முழுமை அடையும் போது நீங்கள் அதன் பின்னர் இங்கிருக்க மாட்டீர்கள். எவரும் இப்பொழுது திரும்பி செல்ல முடியாது. அனைவரும் இன்னமும் முயற்சியை செய்கின்றார்கள். ஆரம்பத்தில் பாபா பழைய உலகத்தின் மீது தீவிர ஆர்வமின்மை கொண்டிருக்கும் பொழுது அவர் தானே இரட்டை கிரீடம் உடையவர் ஆகுவேன் என்பதை உணர்ந்திருந்தார். நாடகத்திற்கு ஏற்ப பாபா இதனை எனக்கு காட்டினார். உடனடியாகவே நான் சந்தோஷமடைந்தேன். அந்த சந்தோஷத்திலேயே நான் அனைத்தையும் துறந்தேன். 4 கரங்களைக் கொண்ட விஷ்ணுவின் உருவத்தின் காட்சியை கண்டதுடன் நான் விநாசத்தின் காட்சியையும் கண்டேன். நான் இப்பொழுது ஒரு ராஜ்யத்தை அடையப் போகின்றேன் என்றும் விநாசம் இன்னமும் சொற்ப நாட்களில் இடம்பெறும் என்று உணர்ந்திருந்தேன். போதை மிகவும் அதிகளவிற்கு அதிகரித்தது. இது சரி என்பது புரிந்து கொள்ளப்பட்டது. ராஜ்யம் உருவாக்கப்படும். பலரும் அதில் ஒருவராகுவார்கள். நான் தனியாக சென்றால் நான் மாத்திரம் அங்கிருந்து என்ன செய்ய முடியும்? நீங்கள் இந்த ஞானத்தை இப்பொழுது பெறுகின்றீர்கள். ஆரம்பத்தில் சந்தோஷத்தின் அளவு மிகவும் அதிகளவு அதிகரித்தது. அனைவரும் இப்பொழுது முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் இங்கே முயற்சி செய்வதற்காகவே அமர்ந்திருக்கின்றீர்கள். நீங்கள் அதிகாலையில் நினைவு செய்ய அமர வேண்டும். நினைவு செய்வதற்காக அமருதல் மிகவும் நல்லதாகும். பாபா வந்துள்ளார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். பாபா வந்துள்ளாரா அல்லது தாதா வந்துள்ளாரா? சர்க்கரையும் சர்க்கரையுள்ள பாத்திரமுமே சர்க்கரையின் இனிப்பை அறியும். பாபா தொடர்ந்தும் ஒவ்வொரு குழந்தையையும் பார்க்கின்றார். அவர் அமர்ந்திருந்து ஒவ்வொருவருக்கும் சக்திக்கான பலத்தை சாக்காஷ் கொடுக்கின்றார். இதுவே யோக அக்னியாகும். இந்த யோக அக்னியிலே உங்கள் பாவங்கள் அழிய முடியும். பாபா இங்கு அமர்ந்திருந்து அனைவருக்கும் ஒளியை கொடுப்பதை போன்றுள்ளது. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஒரு சர்ச் லைட், இருளை அகற்றக்கூடிய ஒளியை கொடுக்கின்றார். தந்தை கூறுகின்றார், நான் இங்கு அமர்ந்திருந்து ஆத்மாக்கள் உங்கள் அனைவரையும் பலசாலிகள் ஆக்குவதற்கு சக்தியூட்டுகின்றேன். உங்கள் புத்தியானது வெளியில் அலைந்து திரியுமாயின் இந்த கரண்டை உங்களுக்குள் ஈர்த்துக் கொள்ள முடியாது. ஆத்மாக்களாகிய உங்களின் புத்திகள் தொடர்ந்தும் எங்காவது அலைந்து திரிந்தால் உங்களால் எதனை பெற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் அன்பை கொடுத்தால் நீங்கள் அன்பையே பெறுவீர்கள். உங்கள் புத்தி வெளியில் அலைந்து திரிந்தால் உங்கள் பேட்டரியை சக்தியூட்ட முடியாது. தந்தை உங்கள் பேட்டரியை சக்தியூட்டவே வருகின்றார். சேவை செய்வதே அவரது கடமையாகும். இச்சேவையை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா அல்லது இல்லையா என்பதை நீங்கள் மாத்திரமே அறிந்துள்ளீர்கள். நீங்கள் இங்கே அமரும்போது எத்தகைய எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். நான் பரமாத்மா ஆவேன். நீங்கள் பேட்டரியான என்னுடன் யோகம் செய்யும் போது என்னால் ஒளியினதும் சக்தியினதும் கரண்டை உங்களுக்கு கொடுக்க முடியும். நான் அன்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் சாக்காஷ் கொடுக்கின்றேன். தந்தையை நினைவு செய்வதற்கே நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள்.
பாபா கூறுகின்றார், நான் ஆத்மாக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் சாக்காஷ் கொடுக்கின்றேன். நான் உங்கள் முன்னிலையில் அமர்ந்து உங்களுக்கு ஒளி ஏற்றுகின்றேன். நீங்கள் அதனை செய்வதில்லை. அந்த ஒளியை உள்ளெடுக்க விரும்புகின்றவர்கள் அதனை ஈர்க்கும்போது உங்கள் மின்கலம் சக்தியூட்டப்படுகின்றது. நாளுக்கு நாள் பாபா உங்களுக்கு தொடர்ந்தும் யுக்திகள் கொடுக்கின்றார். எவ்வாறாயினும் நீங்கள் எவ்வளவு புரிந்து கொள்கின்றீர்கள் அல்லது எவ்வளவு புரிந்து கொள்ளவில்லை என்பதிலேயே அது தங்கியுள்ளது. அது மாணவர்களை பொறுத்தும் வரிசை கிரமமாக உள்ளது. உங்களுக்கு மிகவும் சிறந்த ஊட்டச்சத்தே கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அதனை நீங்கள் ஜீரணித்துக் கொள்ள வேண்டும். இது மிக பெரிய லாபச்சீட்டாகும். இது நீங்கள் பிறவி பிறவியாக கல்பம் கல்பமாக வெற்றி ஈட்டுகின்ற லாபச்சீட்டாகும். நீங்கள் இதில் முழு கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் பாபாவிடமிருந்து சக்தியை பெறுகின்றீர்கள். தந்தை இந்த நெற்றியின் நடுவில் இவருக்கு அருகில் அமர்ந்துள்ளார். உங்களை நீங்கள் ஆத்மாக்கள் என்று கருதி தந்தையையே நினைவு செய்ய வேண்டும், பிரம்மாவை அல்ல. நீங்கள் கடவுளுடன் யோகம் செய்யவே இங்கு அமர்ந்துள்ளீர்கள். இவரை நீங்கள் பார்க்கும் போதும் கடவுளையே நீங்கள் பார்க்க வேண்டும். இது ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயமாகும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. ஆத்மாவான உங்களை சுத்தப்படுத்துவதற்கு அதிகாலை வேளையில் தந்தையிடமிருந்து சர்ச் லைட் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் புத்தியின் யோகத்தை வெளியிலிருந்து அகற்றி அதனை தந்தையுடன் இணைத்துக் கொண்டு அவரது சக்தியை ஈர்த்துக் கொள்ளுங்கள். 2. உண்மையான சகோதரத்துவ அன்பை பேணி அனைவருக்கும் மரியாதை கொடுங்கள். சகோதரராக ஆத்மா அழியாத சிம்மாசனத்தில் பிரசன்னமாகி உள்ளார். ஆகையால் அனைவருடனும் நெற்றியை நோக்கியே பேசுங்கள். ஆசீர்வாதம். அனைத்து ஆத்மாக்களின் கவலைகளையும் அவர்களுடனான உங்கள் தொடர்புகள் மூலம் முடித்து அனைவராலும் நேசிக்கப்படுபவர் ஆகுவீர்களாக. தற்காலத்தில் மக்கள் சுயநல நோக்கங்களைக் கொண்டிருப்பதாலும் குறுகிய கால பொருள் வசதிகளை அடைவதாலும் ஆத்மாக்கள் ஏதாவது ஒரு வகையான அல்லது மற்றொரு வகையான கவலையால் துன்பப்படுகின்றனர். தூய்மையான மற்றும் நேரான எண்ணங்களைக் கொண்ட ஆத்மாக்களாகிய உங்களுடன் அவர்கள் வைத்திருக்கும் சுருக்கமான தொடர்புகள் இன்னும் அந்த ஆத்மாக்களின் கவலைகளுக்கு அடிப்படையாகின்றன. இன்று உலகிற்கு உங்களைப் போன்ற ஆத்மாக்கள் தேவை. மற்றவர்களுக்காக தூய்மையான மற்றும் நேரான எண்ணங்களைக் கொண்டவர்கள். இதனால்தான் நீங்கள் உலகத்தால் ஆழமாக நேசிக்கப்படுகின்றீர்கள். ஸ்லோகம். வைரங்களைப் போல மதிப்புமிக்க ஆத்மாக்களாகிய உங்களின் வார்த்தைகளும் மதிப்புமிக்கவை. ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்கைகள் மார்ச் 2024. தலைப்பு: அனைத்து பிராப்திகளையும் நிறைந்து கவலையற்ற ராஜ்யத்தின் கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுங்கள். அனைத்து பிராப்திகளின் நஷாவில் சதா மகிழ்ச்சியாக இருப்பவர்களின் மனம், வார்த்தை மற்றும் செயல் அனைத்து ஆத்மாக்களுக்கும் குஷியின் தானம் கொடுத்துக்கொண்டே இருக்கும்.
அவர்கள் எந்த ஒரு ஆத்மாவிற்காகவும் பாபாவுக்கு சமமாக துக்கத்தை போக்கி சுகம் தருபவராக சதா கவலையற்ற மகாராஜாவாக அனுபவம் செய்விப்பார்கள். மகாராஜா என்றால் வள்ளல். ஓம் சாந்தி.